அவர் நம்ம இதுவரைக்கும் நம்ம குறைகளை நீக்கினதை நாம் சிந்திக்கிறது இல்லை. இதுவரைக்கும் அவர் நம்ம குறைகளை நீக்கினதை நாம் தியானிக்கிறது இல்லை. இதுவரைக்கும் நம்ம குறைகளை தீர்த்ததை நாம் என்ன செய்வதில்லை, அதாவது நம்முடைய நினைவில் கொண்டு வருவதில்லை. அப்படி செய்த வித்தமாக என்ன உண்டாதுன்னா கவலை உண்டாது. இந்த பாரங்களை கொண்டு போய் மனிதனுக்கு ஒப்படைக்கிறோம். கொஞ்சம் மாறாக எப்படி செஞ்சுப்பாங்க. அவர்களெல்லாம் தேவனெல்லாம் என் குறையை நீக்கினார், தேவனெல்லாம் என் குறையை தீர்த்தார் என்று சொல்லி மறுபடியும் ஏதாவது ஒரு கவலைகள் பாரங்கள் குறைகள் இருந்தால் மறுபடியும் விசாரிக்கிற அவரிடத்தில் நம்ம என்ன செய்ய வைப்போமானால் மறுபடியும் கர்த்தர் குறைகள் நீக்கி செய்ய நம்மளே நிறைவாக்குவா. ஹல்லேலூயா. தேவனுடைய பசங்க சோத்திரம்னு அதை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை விசாரிக்க மனதில்லாத ஒரு மனிதனுக்கு போய் நம்மளோட குறைய சொல்கிறோம். நம்மளோட காரியங்களை டைம் பாஸ்க்காக கேட்குற ஒரு ஜனங்களுக்கு போய் நம்மளோட குறைய சொல்லி கொண்டிருக்கிறோம். அவன் நல்லா டைம் பாஸ் கேட்டுட்டு என்ன செய்ய சொல்கிறீங்க, மனுஷனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடும். அதை விசாரித்து அதுக்கு தீர்வு சொல்ல மாட்டான், அந்த குறையை நீக்கி போட மாட்டான். ஆனால் அதே இம்மட்டும்